நிலவே தேன் விட்டு பேசாய் உயிருள்ள மலரே உன்னை கண்டு உயிர் தேன் சொட்டுதே சொட்டு கருப்பாங்க இப்போ வளர்ந்தால் தந்திருக்கும் என் தொழிற்சாந்திர தோரவானையருக்கும் பவான்னு குழந்தைங்க நண்பர்களே. இது புல்லட்டு 500. இதில் பம்பு கம்ப்ளைண்ட். மோட்டர் பிரிச்சாச்சு. பிரித்து உள்ளுக்குள்ள இருக்கிற நோண்டியே இவ்வளவு. ஆனால் ஜாதி கட்டிப்பட்டு ஓடுதப்பா. ராயல் என்ஃபீல்டுங்கிறது அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஓடுது. ஆனால் இது ஓடிட்டு வருது. ஆனால் மக்கர் பண்ணிட்டு இருந்துச்சு, லைட்டாக அடைக்கிற மாதிரி மக்கரை. நாம் எல்லாம் கழட்டி பார்த்த வகையில் ப்ரெஷர் நல்லா தருது. இருந்தாலும் திடீர்னு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் குறையுது. என்னடான்னு பார்த்தோம்னா எல்லாம் ஃபில்டரில் எல்லாம் ஜாம் ஆகி கிடந்துச்சு. மாட்டுச்சாணியாட்டம் உள்ளே போட்ட மாதிரி தெரியும். இப்படி வண்டி இருக்குது ராயல் என்ஃபீல்டு. இதையும் நாம் கழட்டி க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி எப்படி பர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். நான் இப்போ சுத்தமாக எல்லாம் கழுவிட்டோம். பாடியெல்லாம் கழுவி வச்சிட்டோம். கழுவி எல்லாம் வச்சுக்கிறோம். என்ன நம்ம டீ கடையில் அந்த தீத்தூளெல்லாம் இருக்கும்லங்க, அந்த மாதிரி ஒரு குப்பை. அதுவும் இல்லாத இந்த சீமனை பாருங்கள் எப்படி நிறம். ஒயிட் சீமனை வந்து இப்படி நிலைமை ஆயிடுச்சு. அதாவது எங்கள் ஊரில் கரும்பு கிரசரை இது பண்ணுவாங்க, கரும்பு சாறு புளிவாங்க, அந்த மாதிரி இருக்குது. எடுத்து குடிக்கத்தான் முடியாது. நான் எதில் கழுவுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மண்ணெண்ணெய்ங்குவாங்க. அது மண்ணெண்ணெய்னா எல்லாம் மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கிறது தான். பெட்ரோல்லேருந்து டீசல்லேருந்து எல்லாமே மண்ணெண்ணெய் தான். இது சீமனைங்குவாங்க. சில பக்கம் வந்து கிருஷ்ண ஆயிலுங்குவாங்க. இந்த ஒயிட் கிருஷ்ண ஆயில் வாங்கிட்டு வந்து எல்லாம் கழுவி இப்படி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் கழுவி பார்க்கும்போது கரும்புச்சாறு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஃபில்ட்ரு அதனால் ஷாம்பு போட்டு ஊற வச்சுக்கிறோம். எல்லாம் உள்ளேயெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளார அந்த தரிசாக வருது. அதனால் ஸ்பேனர் வச்சு அமுத்தி வச்சுக்கிறோம். இல்லைன்னா மிதங்கிட்டு நிற்கும்ல. அதுக்கு இப்போ நல்லா ஊற வச்சு நல்லா அலாசி ஏர் பிடிக்க வேண்டியதான். இப்படித்தான் நாங்கள் வேலை செய்கிறோம். நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இப்போ தான் ஐயா நீராடிட்டு இருக்கிறாரு. நீராடி ஷாம்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு இப்போ தான் வெளியே வராரு. இப்போ வெளியே வந்து மறுபடியும் நம்ம இப்போ ஏர் பிடிக்கணும். ஏர் பிடிச்சி மறுபடியும் இந்த சீமனையும் சொல்கிற கிருஷ்ணா இல்லை மறுபடியும் ஒரு க்ளீன் பண்ணி விட்டு போட்டுற வேண்டியதுதான். இப்போ தான் வெளியே வந்திருக்கிறாரு ஐயா. பார்த்திங்கன்னா நம்ம மோட்டர் தனியாக நல்லா கழட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த மோட்டர் வந்து நான் ரிட்டர்ன் வால்வு நல்லா கண்டிஷனாக இருக்குதா இல்லையான்னு இந்த முனையில் வாயை லைட்டாக வச்சு கம்மியான ப்ரெஷர் கொடுத்தா இது ஃபில்டர் மாட்டுற இடத்துல ரிட்டர்ன் ஏர் வரக்கூடாது. அதுதான் தம்பி செய்கிற. அப்படி காற்று ரிட்டர்ன் வருதா? இப்போ வந்து இந்த மோட்டார் வந்து நான் ரிட்டர்ன் வால்வு போயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ரெஷர் நிற்காது. வண்டி ஸ்டார்ட் ஆகு, அப்படியே வண்டி ஆஃப் பண்ணோன்னே டக்குன்னு ப்ரெஷர் குறைஞ்சிடும். அந்த 40 பிஎஸ்சி குறையாது. இதுலேயே ஒன்று கேள்வி எழுப்பிவிங்க, அதாவது வாய் வச்சு ஊதும் போது நான் ரிட்டர்ன் வால்வு போவாதான்னு. 40 பிஎஸ்சி தாங்கக்கூடிய நான் ரிட்டர்ன் வால்வு நாம் அந்தளவுக்கு ஊதிடுவோம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இப்படி எளிதாக இப்படியும் ஒரு செக்அப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ எல்லாருமே குளித்து முடிச்சுட்டாங்க. குளித்து முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போலாம் ரெடி பண்ணியாச்சு. வண்டி ஜம்முன்னு ஆயிடுச்சு. எவ்வளோதான் நண்பர்களே இந்த பம்புவோட வேலை. இந்த லைட் எதுக்கு கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான வோல்ட் வருதான்னு பார்க்குறோம். இந்த டூல் பாஸில் இருக்கிற ரிலேவிலேருந்து கரெக்டான வோல்ட் வருதா அப்படின்னு. இது 500 மாடல் வண்டி.